ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் பருப்பு உப்பு பருப்பு ரெசிபி, ரசம், இந்த மாதிரி காய் 2 வகை பொரியல் என்னென்ன செய்யலான்னு பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இன்றைக்கி வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்போம். இப்போ வந்து நம்ம உப்பு பருப்புக்கு வந்து துவரம் பருப்பு நான் வந்து 1 டம்ளர் போட்டுக்கிறேன். இது வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான், சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு அதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். பாசிப்பருப்புனா சிறுபருப்பு, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போதும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா அலசிட்டு வந்துடலாம். நல்லா அலசிட்டு வந்தாச்சு இதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ரொம்ப வேணாம், நம்ம கொஞ்சம் கெட்டியாகத்தான் வைக்க போகிறோம். இந்த பருப்பு வந்து உப்பு பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, வெள்ளைப்பூடு ஒரு 10 பூண்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, தக்காளி போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். ஜீரகம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பருப்பு. இதில் நீங்கள் பச்சை மிளகா வேணான்னா வரமிளகா சேர்த்துக்கோங்க. உப்பு பருப்புக்கு வந்து நான் தாளிக்கிறப்போ ஒரு வரமிளகா போடுவேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா பொங்கி வராது, அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய். இப்போ குக்கரை மூடிடலாம். மூடி வந்து ஒரு 2 விசில் விடணும், ஏன்னா துவரம் பருப்புக்காகத்தான் 2 விசில். பாசி பருப்புனா நான் 1 விசில் தான் விடுவேன். இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பு வச்சிடலாம், இந்த பக்கம் வந்து சாப்பாடு வச்சு விட்டுலாம், ஆன் பண்ணிடலாம். இங்கே அரிசி நான் ஊற வச்சுட்டேன், 2 மணி நேரத்துக்கு முதலே நான் ஊற வச்சுட்டேன். நான் பூஜை பண்ணும்போதே அரிசி ஊற வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பை ஆன் பண்ணி விட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து பருப்பு வச்சாச்சு, இந்த பக்கம் சாப்பாடு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணினா, நான் வெண்டைக்காய் வந்து நைட்டே வந்து நல்லா அலசிட்டு நல்லா உணர வச்சுட்டு, இப்படி உணர வச்சு செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும், ரொம்ப பிசு பிசுப்புன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காயை லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம், அப்போதான் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு. இந்த இதில் வந்து ரொம்ப தக்காளி இதுக்கெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். சின்ன வெங்காயம், நம்ம பச்சை மிளகா மட்டுமே சேர்த்து வறுக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வந்து. அந்த மாதிரி தம்பி கேட்டிருக்கேன், அதேமாரி வறுத்து கொடுங்கம்மாண்டு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இப்படி வறுத்துக்கலாம், அப்போ தான் வந்து பிசு தன்மையெல்லாம் போகும். வெண்டைக்காய் செய்யணும்னா எப்போயுமே வந்து நீங்கள் வந்து முன்னே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முதலே அறுத்து வச்சுருங்க, அப்போ தான் அந்த பிசுப்புலாம் போகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக வதக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். வெண்டைக்காய்க்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம், தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சது வந்து இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யுங்க. அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப அந்த மொறுப்பாக எடுத்து கடிக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரியட்டு ரெண்டுமே. பொரிஞ்சது வந்து இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே பச்சை மிளகா சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து. இப்போ உப்பு சேர்த்து விட்டுருங்க. உப்பு இந்த வெண்டைக்காய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், போதும். மஞ்சத்தூள் லைட்டாக. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கிடணும். அந்த பக்கம் பருப்பு 1 விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திறந்து வச்சிடலாம். தட்டை திறந்துட்டு இப்போ சிம்மில் வச்சுவிட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு விட்டோம்னா அது ஆட்டி வந்துட்டுருக்கும். இங்கே வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக கசக்கி விட்டு இப்படி சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதா, லைட்டாக மிளகாத்தூள். கருவேப்பிலை மட்டும் சேர்க்கணும். தம்பி மேலே கொடுங்க போயிருக்காங்க கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி அறுத்து வச்சதுனால பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. அப்போயே அறுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். இந்த மாதிரி அறுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, இந்த மாதிரி போட்டு கிளறி விடணும். இப்போ அப்படியே வேகட்டும். சிம்மில் வச்சே வேக விடுங்க, மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த மாதிரி செய்கிறது. தேங்காய், அதில் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாமா, இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு செய்யுங்க, நல்லா மொறுன்னு இருக்குண்டு. இப்போ வந்து இது ஆன்லேயே வைக்கக்கூடாது, நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். மூடி வச்சிடலாம். வந்து பருப்பு 2 விசில் வந்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம முருங்கைக்காய் தான் பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் எடுத்துகிட்டு முருங்கைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் மட்டும் வைக்கணும். வாங்க, நான் சாமி கும்பிட்டுருக்கேன். காலையிலே எந்திரிச்சு நான் இன்றைக்கி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா வலிச்சு விட்டேன். ஏன்னா கொண்டத்தம்மா கோயிலில் வந்து இன்றைக்கி கொடியேற்றோம். அதனால் கோயிலில் வந்து இன்றைக்கி விசேஷமாக இருக்குது. இன்னையிலேருந்து இன்னும் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து குண்டம் இறங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆயக்கால் போடுறதுனால நாங்கள் வீட்டில் எல்லாமே நைட்டே நல்லா சாணிலாம் போட்டு நல்லா வலிச்சு விட்டு கரை கட்டி
காலையிலே இப்போ பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜையெல்லாம் முடிச்சாச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜையெல்லாம் பண்ணியாச்சு சூப்பராக. அங்கே பாருங்கள் நம்ம பூச்செடிகள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது வந்து வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பூச்செடியெல்லாம் எப்படி இருக்குது. இது வந்து தட்டைக்காய், இது வந்து பச்சை பயிறு. நல்லா சூப்பராக பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இங்கே வந்து பூ எவ்வளோ பூவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக. இப்போ வாங்க நம்ம போய் பூஜை வந்து பார்த்துக்கலாம். பூஜையெல்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. எல்லா பூஜையும் அந்த பூ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த செம்பருத்தி, இந்த பூ நம்ம வெளியில் இருந்த பூ எல்லாமே, அப்புறம் ரோஜு எல்லாமே பிடிங்கி வச்சுருந்தேன். ரோஜா பூ வந்து எல்லாம் பறித்து வச்சுருந்தேன் மாடி தோட்டத்துலேருந்து. இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த மல்லிகைப்பூ. இன்றைக்கி அன்னலட்சுமிக்கு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இது நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து நெய் வைத்தியமாக பால் மட்டும் வச்சு இன்றைக்கி சூப்பராக சாமி விட்டாச்சு. இதுதான் நம்ம எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த மயில் வச்சு ஓம் வேல் சூப்பராக இருந்துச்சு. இதில் நல்லா காலையிலே பூஜை பண்ணி மஞ்சள்லாம் வச்சு இதுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி கோமாதா பூஜையும் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுனால நான் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு கொஞ்சம் வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு சாமி கும்பிடுனா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 2 மணி நேரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே சாமி கும்பிட்றதுக்கே. அதுக்கப்புறம் இப்போதான் வேலை, ஏன்னா அவனுக்கு லீவ் விட்டாச்சுனாலே கொஞ்சம் லேட்டாக சமைச்சிட்ருக்கிறேன். இல்லாட்டி நேரத்தில் எழுந்திரிச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சிடுவேன். வாங்க இப்போ போய் சமையலை பார்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து பூண்டு, சீரகம், மிளகு இதை நம்ம அரைச்சிடணும். என்னென்ன போட்டு அரைக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே ரச வீடியோ நிறைய போட்டிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொடர்ந்து ரச வீடியோ போடுங்கம்மான்னு கேட்டதுனால கொஞ்சம் தக்காளி பழம், ஒரு 2-3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக. இது வந்து முருங்கைக்காய்க்கு. இப்போ 2 கொத்து இதில் வந்து மல்லித்தலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். 2 கொத்து மல்லித்தலை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் ரசத்தில் தாளிக்கும் போதும் போடுவேன், அரைக்கும் போது லைட்டாக போடுவேன் பெருங்காயத்தூள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரசத்துக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து இப்போ எல்லாமே இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். உப்பு. இங்கே வெண்டைக்காய் பாருங்கள் நமக்கு எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். வெண்டைக்காய்க்கு வேறு எதுவுமே மசாலா சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கருகுறது மாதிரி வறுத்தாத்தே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வருங்க இப்படி முறுன்னு வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், நம்ம எடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. எல்லாமே நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து தாளிச்சு விட்டுறலாம் ரசத்துக்கு வந்து. இப்போ அவ்வளோதான் புளி போதும். இந்த அளவுக்கு தான் நான் புளி போட்டேன். இப்போ நம்ம இதுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரசம் தாளிச்சு விட்டுறலாம். அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடணும். வெண்டைக்காயை சூப்பராக வறுத்துருச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். ரசத்துக்கு வந்து பாத்திரம் வச்சுலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு வெண்டைக்காயை வந்து இங்கே மாற்றிடலாம். இந்த மாதிரி வறுத்துடணும். சூப்பராக இருக்குது. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட. வேறு தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவ்வளவுதான். ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு. ஒரு 10-15 கடுகு போதும், அவ்வளோதான். வெங்காயத்தூள் லைட்டாக, வரமிளகா ஒரு 4 வரமிளகா, சும்மா குட்டி குட்டியான வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயமான சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச ரசத்தை அப்படியே ஊற்றிடலாம். புளி எல்லாமே கரைச்சி வச்சு பண்ணிட்டோம்னா அப்படியே ஊற்றிடலாம். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நல்லா 3 வரை கட்டுற அளவுக்கு மூடி வச்சுருங்க. பருப்பு பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்துருச்சா பருப்பு. தண்ணி எதுவுமே நமக்கு இருக்க தேவையில்லை. அப்படியே நம்ம கடைஞ்சிடலாம். அப்படியே நம்ம பருப்பை மற்றி வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு லைட்டாக, உப்பு பருப்புக்கு வந்து உப்பு போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சிட்டோம்னா அந்த பக்கம் ரசம் நுரக்கட்ட போது வருங்க. அப்படி நம்ம தாளித்து விட்டுறலாம். நல்லா அந்த மாதிரி ஒரு இப்படித்தே வெந்திருக்கணும். ரொம்ப மாவாக வெந்துடக்கூடாது. குழண்டு இப்படி 1க்கு 2 வெந்தாத்தே நல்லாயிருக்கும். இதை அப்படி குத்தி மட்டும் தக்காளி மட்டும் உடச்சி விடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து பருப்பை தாளிச்சிடலாம். ரசம் நுரக்கட்டிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடித்து நீர் ஊற்ற வச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடை. நமக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பருப்பு மட்டும் தாளிச்சு விட போகிறோம். இந்த நுர கட்டுறப்ப ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூட. நுர கட்டினதுமே மல்லித்தலை நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலை அப்படியே போட்டு தூவிட்டு அப்படியே அடுப்பில் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ பருப்பு தாளிச்சிடலாம். இந்த அளவுக்கு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ அடுப்பில் வந்து இறக்கிடலாம். ரசத்தை நல்லா ஒரு கிளறி விட்டு இந்த மல்லித்தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த சூடோடு இருக்கணும். இப்போ ரசத்தை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த பக்கம் மாற்றிட்டு இப்போ பருப்பை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். உப்பு பருப்பு இந்த மாதிரி தான் செய்யணும். இது குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொஞ்சமாக நெய் விட்டுலாம் ஊற்றி பாருங்கள். நம்மளே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு பருப்பு. இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சதை நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம், சின்ன சீரகம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயமே சேர்க்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு குட்டி வரமிளகா 3 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வந்து வதங்கணும். இந்த கலர் மாறணும். அப்போ தான் சின்ன வெங்காயம் கலர் மாறினது நம்ம பருப்பு சேர்க்கணும்.
இல்லை 2 பச்சை மிளகாயும் போட்டு விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வதங்கிடும்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு கிளறி வச்சு இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமே நம்ம வந்து மல்லித்தழை சேர்க்கணும். இப்போ தண்ணி எதுவுமே வேண்டாம், லைட்டாக மட்டும் இதில் மட்டும் கலந்து சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை சேர்த்துடலாம். நல்லா நிறைய மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சூப்பரான நமக்கு உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதவே கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு நான் அவ்வளோதான் நமக்கு உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மாற்றிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம முருங்கைக்காய் தொக்கு செஞ்சிடலாம். பாசம் ரொம்ப பாசமாக இருங்க. இப்போ முருங்கைக்காய் வந்து பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சாக இருந்துக்கிறோன்னா பிஞ்சாக இருக்கிற முருங்கைக்காய் எடுத்துக்கிறோன்னா இப்போ முருங்கைக்காய் தொக்கு செஞ்சிடலாம். ரொம்ப முத்தின முருங்கைக்காய் நல்லா இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வந்து இந்த முருங்கைக்காயை வந்து லைட்டாக எண்ணெயில் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். வதக்கி எடுத்துகிட்டு நமக்கு அப்புறம் தொக்கு செய்ய முடியும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டு விட்ருங்க. உப்பு போட்டு விட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு. அம்மா வாங்க தலை தூக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ எண்ணெயிலே வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். முருங்கைக்காய் வந்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ எடுத்துடலாம். முருங்கைக்காயை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம தாளித்து விட்டுறலாம். முருங்கைக்காயை வந்து எண்ணெயிலேயும் உப்பும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கினாச்சே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து முருங்கைக்காய் செய்கிறப்ப எப்போயுமே சோம்பு சேருங்க. சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சோம்பு சீரகம்லாம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி மட்டும்தான். இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஊற்றினா ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. இப்போ முருங்கைக்காய் வதக்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ வந்து கிரேவிக்கு உப்பு போட்டுடலாம். முருங்கைக்காய் தொக்குக்கு வந்து இப்போ உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இதில் வந்து சிக்கன் 65 மசாலா அது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 65 மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். முருங்கைக்காய்க்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து இதுக்கு எவ்வளோ தேவையான அளவு மட்டும் அந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிளறிடலாம். கிளறி விட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு இந்த ஒரு தட்டில் போட்டு இந்த முருங்கைக்காய் வெறுங்காயை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா வறுத்து விட்ருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் வந்து. இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு காலையில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பசங்களுக்கு ஒரு பொரியல் இல்லை 2-3 பொரியலே செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம முருங்கைக்காய் தொக்கு இருக்குன்னு பார்த்துலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் தொக்கு வந்து அந்த மனம் ஜம்முன்னு இருக்குது. நல்லா அந்த பூண்டு அந்த சிக்கன் 65 பொடி போட்டிருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக மனம் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோதே சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப வறுத்து விட்றாதீங்க, அது நல்லா டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முருங்கைக்காய் சீசன் இப்போ இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கடாயிலே போட்டு இந்த வடை போட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்க டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது. இது வந்து நான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பரான இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தா சுட சோறு. இங்கே வந்து உப்பு பருப்பு ரொம்ப நான் கேட்டிருந்தீங்க, உப்பு பருப்பு ரெசிபி போடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் கெட்டியாக வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த உப்பு பருப்பு வந்து. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுருக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிஞ்சாக வாங்கி செய்யுங்க. இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக. இங்கே வந்து நல்லா ரசம். இன்றைக்கி வந்து எல்லா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து
இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்காய் தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், உப்பு பருப்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வேலைக்கு டைம் ஆச்சு. தம்பி மட்டும் வீட்டில் இருப்பான். நானும் இப்போ சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன். வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவேன், ஒரு 8:30க்கு வருவேன். அதுங்களே பாப்பா வந்து குழம்பு இருந்துச்சுன்னா சூடு பண்ணி தோசை ஊற்றிக்கிடுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாத்தங்க, பை சொல்லி.